ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் சேனல். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன? சரிங்களா? எல்லாரும் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு தானே கேள்வி. கரெக்ட். ஸோ இந்த வீடியோ முடியிறப்ப வேரியபிள்ஸ்னால் நீங்கள் என்னென்ன புரிஞ்சிருந்ததை விட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வேரியபிள்ங்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம இப்படி தான் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கணும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஓகே, நம்ம எல்லாமே படித்தது என்ன? வேரியபிள்ஸ் தான் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. கரெக்டுங்களா? கரெக்ட். ஆனால் நாம் அதையும் தாண்டி இன்னும் ஈஸியாக அதோட ஆக்சுவல் வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? வேரியபிள்னா நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனுக்கு வைக்கிற பேர் தான் வேரியபிள். சரிங்களா? என்னதான் டெஃபினிஷன் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு இருந்தாலும், ஆனால் வேரியபிளோட உண்மையான விளக்கம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வேல்யூ மெமரியில் இருக்கக்கூடிய லொக்கேஷனோட பேரை வைக்கிறதுக்கு பேர் தான் வேரியபிள். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே மேலே இருக்கக்கூடிய டெஃபினேஷனில் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? வேரியபிள்ஸ் ஆர் நேம்ஸ் given to memory location in order to store data in a program. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி இன்னொருத்தருக்கு தெளிவுபடுத்தணும்னு புரியுதுங்களா? வேரியபிள்னா டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேரியபிள்னா மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேர் மூலியமாக வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஓகே, இப்போது ஒரு வேரியபிள் நாம் டிஃபைன் பண்ணோம்னா அது நம்மளோட மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போது ஏன்னு ஒரு பேர் வச்சுட்டீங்க. சரிங்களா? அந்த ஏங்கிறத ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வைக்கலையே, நம்மளோட மெமரியில் பின்னால் பார்க்குற அந்த இமேஜில் எப்படி இருக்கோ, ஸோ இதுதான் மெமரி லொக்கேஷன். அதாவது அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ. ரைட்டுங்களா? அந்த வேல்யூ என்ன அட்ரஸ் இருக்கும்? ஒவ்வொரு மெமரிக்கும் ஒரு ஸ்டோரேஜ் அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஸ்டோர் ஆகிட்டு அதோட ஸ்டோரேஜ் அட்ரஸை இந்த நேம் ஆஃப் வேரியபிளாக அசைன் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வேரியபிள். ஓகேங்களா? இன்னும் நான் புரியுற மாதிரி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க. சரிங்களா? இப்போது கிளாஸுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ லீடருங்கிறது வேரியபிள் நேம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐடி இருக்கும். ரைட்டுங்களா? ஐடி 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். சரிங்களா? ஆனால் உங்களோட வேரியபிள் நேம் என்னங்க? லீடர். ரைட்டுங்களா? இப்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட் இயரில் அப்படிங்கிறது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ங்கிறது மெமரின்னு வச்சுக்கோங்க. அந்த லீடருங்கிறது வேரியபிள் நேம். ரைட்டுங்களா? உங்கள் வேரியபிள் அப்போ உங்களோட லீடராக இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது மெமரியில் லீடர்கிட்ட போய் நான் அந்த கிளாஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத கேட்டால் எனக்கு கொடுத்துருவீங்களா? இதுதாங்க விஷயம். லீடருங்கிறது வேரியபிள் நேமு, உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது மெமரி அட்ரஸு, உங்களோட கிளாஸ் ரூம் மெமரி ஸ்டோரேஜ் மெமரி. ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு வேரியபிள்லாம் என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கான்செப்ட் லெவல் லேர்னிங்கில் நம்ம வேரியபிளை பார்த்து முடிச்சாச்சு. என்னோட அப்கமிங் வீடியோஸில் அதர் கான்செப்ட்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.